அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது. சுய ஜாதகத்திற்கான பலன்களாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு, ஒரு கைடன்ஸா எடுத்துங்க. மிதுனம் ராசியை பொறுத்துள்ள ராசியாதிபதி புதன். இங்க திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். புனர்பூசம் 3 பாதங்கள், மிருகசிரீசம் 2 பாதங்கள் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கடந்த காலமாக ஏறத்தாழ அஷ்டமத்து சனிக்கு அப்புறமும் இன்னும் ஒரு சரியான நிலைமை இல்லாம, ஒரு சரியான வாய்ப்புகள் வேலையில இல்லாம, அல்லது இருக்கிற வேலையில சில பிரச்சனைகளோடு இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் இப்படிதான் மிதுனம் ராசிக்கு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலேயே வச்சு எல்லா பலனும் சொல்லவே முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிதுனம் ராசி என்பது ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். மிதுன ராசியா தான் இருக்கும் எல்லாருமே. ஆனா 50 பேருக்கும் தனிப்பட்ட ஒரு சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது தனிப்பட்ட ஃபேட், விதி, அதாவது ஜாதகமா நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஜோதிடம் என்ற மகாரிஷிகள் எழுதி வச்சதை வச்சு நம்ம பயன்படுத்தி பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்போ திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, ஒண்ணு சேர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த ஒண்ணு சேர முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பா 2 ஜாதகத்தையுமே பார்க்கணும், ஆய்வு பண்ணணும். 2 ஜாதகத்திலையுமே தோஷங்கள் இருக்கு, கடுமையான பிரச்சனைகள் இருக்குன்னாக்க சேர்ந்தா கூட அது டெம்பரவரியா தான் இருக்கும். ஒண்ணு சேரவே முடியாம திரும்பவும் பிரிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை, டிவோர்ஸ் வரலும் போகும். அதே போல ஒருத்தருக்கு தோஷங்கள் இருக்கு, ஒருத்தர் சுத்த ஜாதகமாக இருக்குன்னாக்க அந்த சுத்த ஜாதகமாக இருக்கிறவங்க எவ்வளவுதான் வாழ்க்கை துணைவர் தவறே பண்ணாலையும் பிரிந்து போனாலும் இவர்கள் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏதோ ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப நம்ம பொது பலனா பார்க்க போறோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரையிலும் வக்ரம் ஆகிறாருங்க. இதுதான் நெகட்டிவ். அப்போ இந்த மாதத்தில் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. நீங்க நிறைய நினைப்பீங்க, நடக்கலான்ட்டு நிறைய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிகள் தாமதங்கள், பிரச்சனைகள், தடைகள், தேக்கங்கள் இருக்கும். அதுக்காக முயற்சியே செய்யாம விட்டுலாமா அப்படின்னாக்க அப்படி கிடையாது. முயற்சி நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற பழமொழியில் நமக்கு ஞாபகம் இருக்கு. அதனால தொடர்ந்து உங்களுடைய முயற்சி செய்வீங்க. இந்த மாசத்துல முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகலன்னா கூட அடுத்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆயிடுது. ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இப்போ 3ஆம் பாவகம் என்பது புதனுக்கு ஒரு மறைவு ஸ்தானம் தான், ஆனா நட்பு வீடு. ஆனாலும் அங்க வக்ரம் ஆயிடுறாரு. அதனால இந்த சொத்து வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்க குறிப்பா இந்த காலகட்டத்துல அதை தவிர்க்கிறது நல்லது. ஒரு பக்கம் ராசிக்கு 12ல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கு. இது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. விற்கிறதா இருந்தா கூட கொஞ்சம் ஒரு மாசம் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏன்னா விற்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய ஒரு சொத்தோ அல்லது வீடோ ஒரு குறைவான விலைக்கு அவசர கதியில விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது நீங்க வாங்குறீங்கன்னா டாக்குமெண்டேஷனை பார்க்கணும். அல்லது விற்கும் போது டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணாம சைன் பண்ணவே கூடாது. சூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். இந்த புதனை பொறுத்தவரை வக்கரமானா பெரிய தொகை டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. பெரிய தொகையை நீங்க கொடுக்கல் வாங்கல் கடனை கொடுக்குறீங்க, அது பிரச்சனையா நிற்கும். அல்லது நீங்க வாங்குறீங்கனாலையும் அதுவும் காலத்துக்கும் கடனாவே பிரச்சனையை கொடுக்கும். அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க. முயற்சி தடையா இருக்கும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய முயற்சியை. என்றாவது ஒரு நாள் அது பழிக்கும். பழிக்காம போகக்கூடிய முயற்சி எதுவுமே இல்லை உலகத்துல. முயற்சி செய்யாம இருந்துதான் எதுவுமே நடக்காம இருக்குமோ தவிர, முயற்சி செய்து, சரியான முயற்சி சொல்றேன், நிறைய தவறான முயற்சி செய்து ஒரு திட்டமிடல் இல்லாம அவசர முடிவுகள் எடுத்து அந்த போக்குல போனாக்க நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுடும். அந்த முயற்சி எல்லாம் சக்சஸ் ஆயிடும். தவறான முயற்சி நீங்க ஒண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா அது இமிடியா சக்சஸ் ஆகி ஒரு பிரச்சனை நம்மளை இழுத்து விட்டுரும். அதனால சரியான முயற்சி செய்யும் போது அது கொஞ்சம் டிலே ஆகும். அதை பத்தி பயப்பட வேண்டாம், சக்சஸ் ஆகும். அதே போல குரு மங்கள யோகம்ன்றது ராசிக்கு 12ல செவ்வாய் குரு சேர்க்கை. 6 குடியவன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். குருவோட சேர்ந்து இருக்கிறது விபரீத ராஜயோகம் தான். 6ஆம் இடத்தையே பார்க்கும். கடன் கொஞ்சம் இருக்கும், ஆனா அந்த கடனுடைய அழுத்தங்கள் இல்லாம இருப்பீங்க.
அல்லது கடனுக்கு நீங்க ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட பெருசா இருக்காது. இந்த குருவும் செவ்வாயும் சேர்றதுனால கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி சேருவார்களா அப்படின்னாக்க நாம் என்ன சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு தான் தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா முயற்சி செய்யலாம். 2 பேருக்குமே தோஷங்கள் இருக்கு, உங்க ஜாதகத்துல பொருத்தம் சரியா இல்ல, மேட்சிங் சரியா இல்ல, கட்ட பொருத்தம் சரியா இல்ல அப்படின்னாக்க சேர்வதற்கான வாய்ப்புகள் வராது. முயற்சி செய்தாலும் அது தடையாவே தான் இருக்கும். அதே போல திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி சென்றீங்க, மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னா இப்ப கொஞ்சம் தடையாக இருந்துட்டு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகள் வகையில ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆதாயங்கள் வரலாம், அல்லது புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா அது சாத்தியமாகும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் மாதத்தோட முதற் பகுதியிலிருந்து இடத்துல அப் டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரல சுக்கிரன் 3ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அதனால சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, தோற்ற பொழிவில் மாற்றங்களை செய்வீங்க, புதியதொரு மாற்றத்திற்கு தயாராக இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. அப் டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் வார்த்தைகளில் கவனம் செலுத்தீங்க. வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையுமே பண்ணாம இருக்கிறது நல்லது. வேலை தொழில எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகள் கடந்த காலத்துல நிறையவே இருந்திருக்கும். குறிப்பா நான் கூட நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், எதிர்பாலினரால் உங்களுக்கு அந்த நேரத்துல சில பிரச்சனைகள் வரும். அதனால எதிர்பாலினுடைய உறவில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டென்ஷன் டார்ச்சர் இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வேலையில மதிப்பு மரியாதை ஒரு கௌரவம் இருக்கும். மேலதிகாரிகளால் இருந்து வந்த டென்ஷன் நீங்கும், சக பணியாளர்களுடைய தொந்தரவுகள் குறையும். அதனால வேலை விஷயத்துல பிரச்சனை கிடையாது. வேலையே இல்லை, எனக்கு எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியல, நான் ஒரு வேலை ட்ரை பண்ணிட்டுக்கிறேன், கிடைக்குமா அப்படின்னாக்க நிச்சயமாக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு மேக்சிமம் ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தோட இறுதியில 28ஆம் தேதிக்கு பிறகாவது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதனால முயற்சியை கைவிடாம முயற்சி பண்ணீங்கன்னா பெட்டர். சப்போஸ் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணலாமான்னா அதை தவிர்த்துருங்க. இப்ப இருக்கிற வேலையிலே இருங்க. அல்லது ஒரு கடை மாற்றம், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்துறேன் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை போஸ்ட்போன் பண்ணுங்க, அடுத்த மாசம் அதை செய்யுங்க, பெட்டரா இருக்கும். இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா நீங்க இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆரம்பிக்க கூடாது. ஒரு 5 லட்சம் அல்லது 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜோதிடத்துக்காக உங்க ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குது, உண்மையிலேயே நமக்கு அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் இருக்கா. சில பேர்லாம் வேலைக்கு போனாதான் முன்னேறுவாங்க, வேலைக்கு போற யோகமா இருக்கும். சில பேருக்குலாம் பிசினஸ் பண்ணாதான் பெரிய ஆள் ஆகுவாங்க. அப்படிப்பட்ட யோகம் இருக்கா, நமக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்கா, அது இப்ப நல்ல தசாபுக்தி நடக்குதா, நடப்பு தசாபுக்தியில செய்யலாமா, எந்த மாதிரியான தொழில்கள் செய்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம், இதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்துல தெரிந்து கொண்டு முறையாக அதுக்கான காலகட்டத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது கடனே வாங்கி ஆரம்பிச்சா கூட அது கட்டிட்டு பெரிய ஆளா வந்துடலாம். இல்லைனா கடனை வாங்கி கட்டிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு கடனை கட்டி கட்டி ஓய்ந்து போகணும். அப்புறம் அதை விட்டுட்டு வெளியே வேலைக்கு திருப்பி ட்ரை பண்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடுது. இதுக்கு காரணம் என்னன்னா அவசர முடிவுகள், அதை தவிர்க்கணும்ன்ற அதுதான். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க 11ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு, அதாவது செவ்வாய். அப்போ விரயங்கள் ஆகும், சுப விரயம் தான் ஆகும். ஏன்னா குரு செவ்வாய் சேர்க்கை சுப விரயமா தான் பண்ண போறீங்க. அது வீட்டுக்கு தேவையான ஆபரண சேர்க்கை, வீடு, சொத்து, இவற்றின் செலவுகள் அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் லாபங்கள், வரக்கூடிய லாபங்களை கொஞ்சம் கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க சூரியனை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த உறவுகளால், குடும்ப உறவுகளால சில கருத்து வேறுபாடுகள், டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதனாலதான் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருந்தீங்கன்னா பெட்டர். 2ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும் போது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து 3ஆம் பாவாதிபதி சூரியன் 3ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறாரு. அதனால பாத்தீங்கன்னாக்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. எடுத்தாலும் உங்களுடைய வேகம் மாதத்தோட பிற்பகுதியில மேலும் கூடும். அதாவது அதிகமாவே நல்ல எஃபோர்ட் போடுவீங்க. அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதத்தோட இறுதியில. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திடீர் புகழ், ஃபேம் அண்ட் நேம் கூட கிடைக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அரசு பணியில் இருக்கிறவங்க அல்லது பெரிய நிறுவனத்துல ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு ஊதிய உயர்வு கூட மாதத்தோட இறுதியில கிடைச்சிடலாம், அல்லது ஒரு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு தயாராகக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். ஆனா ஒரு முதல் பகுதி ஃபுல்லாவே இந்த ராசியாதிபதி
வக்ரம் பெறதுனால உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்க எல்லா முயற்சியும் கடைசியில போய் எட்ஜில் போய் நிற்கும். போட்டித் தேர்வு எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வருதுன்னா அதுல 1 மார்க் 2 மார்க்ல எட்ஜில் போய் நிற்கும். ரிசல்ட்ல நமக்கான அந்த பலன் கிடைக்கிறதுல எல்லாமே முயற்சிகள் செய்து கடைசி நொடியில ஒரு ஸ்டாப் ஆகி ஒரு பிரேக்கப் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதை பத்தி மனம் தளராம இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யும் போது அது கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க புதன் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடன் இருப்பவர்கள் நண்பர்கள் ஆக இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தே உங்களுக்கு சில துரோகங்களையும் சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க தெரிந்தே அவர்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க. அவர்கள் கூடவே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களால பாதிப்புன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களை விட்டு விலகவும் முடியல, சேரவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல அதை நினைச்சு பெருசா ஃபீல் பண்ணாம இருக்கிறதும் நல்லது. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறார். சனி வக்ர பலன்களை நம்ம ஏற்கனவே போட்டிருப்பேன். வக்ரம் ஆகும் போது உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தா ஒரு இடமாற்றங்கள்லாம் ஒரு ஃபேவரபிளாவே இருக்கும், இடமாற்றம் ஏற்படும் வேலையில அப்படின்ட்டு. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சனி வக்ரம் ஆகாதவங்க வேலை மாறுதல்களையோ அல்லது இடமாறுதல்களையோ தவிர்க்கிறது நல்லது, குறிப்பா சொல்ல போனாங்க. அதே போல குடுக்கல் வாங்கல் போன்ற விஷயம், சொத்துக்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவெடுக்காம தள்ளி போடுறது நல்லது. வழக்குகள் இருக்கீங்கன்னாகவும் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆகுறதுனால தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தைக்கே கூட சில பாதிப்புகள் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இங்க வந்து சனியும் வக்கரம் புதனும் வக்கரம் 2 வக்கர கிரகங்கள் பார்த்துக்கிறது நெகட்டிவ். மேலும் சூரியனும் மாதத்தோட இறுதியில 3ஆம் இடத்துக்கு வந்துடும். 9ல சனி. சூரியனும் சனியும் பார்க்கும் போதும் ஒர்க் ப்ரெஷர்லாம் ஏற்படும். மூத்த பிள்ளையால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படலாம், அல்லது அவருக்கு செலவு செய்யலாம், தந்தையுடன் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இப்படி பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல கேது. இந்த 4ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் புதன் தான். அவர் புதன் வக்ரம் ஆகும் போது உடல் நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்க, விஷயத்த கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மன அமைதி வேணும். கண்டிப்பா டிப்ரெஷன் மைண்டட் கொஞ்சம் இருக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டிப்ரெஷன் போயிடும். 10ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால ஜீவன பலம் இருக்கும் எப்பயுமே. அதாவது பணமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. மற்றவங்களுடைய பணமாவது உங்க கைக்கு வரும். ஏதோ ஒன்று கடன் வாங்கியாவது கையில வச்சுட்டு செலவு பண்ணுவீங்க. தொழிலை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு தொழில் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து கவர்மெண்ட் ஜாபே சொல்லல, ஒரு பிரைவேட் ஜாப் கூட விட்டுட்டீங்கன்னாக்க இன்னொரு வேலை கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க கமிஷன் சார்ந்த துறைகள் சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங், இரும்பு சம்பந்தமான துறைகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏர்ன் பண்ணுவாங்க. சிறுதூர பயணம், இந்த மாதிரி ஆட்டோமொபைல், அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க டிரான்ஸ்போர்ட், இந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், நிர்வாகம், ஆடிட்டிங், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். ஆனா இடமாற்றங்களோ அல்லது வேலை மாற்ற சிந்தனைகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுக்கு. அதே போல விவசாயம், மருத்துவம் போன்ற தொழில்களில் இருப்பவர்கள், மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகும். அதன் மூலம் முன்னேற்றங்கள் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில், என்ஜினியரிங், அதே போல வந்து ரியல் எஸ்டேட்ல இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. அது மாதத்தோட இறுதியில மேக்சிமம் நடக்கும். ஆக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். சில விஷயங்கள்ல நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்யணும். அதனால நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. சாட்சாத் பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது நல்லது. அப்படி போக முடியாதவர்களுக்கு வீட்டிலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம், அல்லது வீட்டிலேயே முருகனுடைய படத்தை வச்சு வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லை, நீண்ட நாளா இல்லாம இருக்கிறவங்களுக்கு சஷ்டி விரதம் இருங்க. சஷ்டி விரதம் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.